திரை ரிவீல் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன தெரியுது? கால். அங்க ஒரு காலு, பக்கத்துல ஒரு ஆளு. நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் கட்டம். சலங்கிறது. அந்த திரை இன்னும் கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். என்னவா இருக்கும்? சலங்கை ஒலி. சலங்கை ஒலி. இல்ல லேடி, அது லேடி. எஸ், பஸரை பிரஸ் பண்ணி விட்டார்கள் டீம் சக்கரை டீம். and the answer is அழகு மலராட. எப்படி சொல்றீங்க? அவங்க அப்பா வயசான அப்பா. நான் ரொம்ப ஜதி பார்த்தது சொல்லு. கிடையாது. ஜதி சொல்லுவாரு அவரு. ஜதி அவங்க சொல்லு. ஆடுவாங்க. Actually, அவங்க கடைசியில அப்படியே விதவையா இருப்பாங்க, ரத்தம். அதனால அந்த ஆடுவாங்க. சீன் மட்டும் ஞாபகம் இருக்குக்கா? கரெக்டா? இது வந்து இந்த அப்பாவா நடிச்சது Yes, வந்து you are right. கல்பனாவோட அப்பா தான். அதனால டெஃபினட்டா ஏதோ லிங்க் இருக்குன்னு வந்து எங்களுக்கு அந்த பாடலா தான் இருக்கணும். நீங்க தான் கரெக்ட். சும்மாவா இவங்க எல்லாரையுமே நம்ம வந்து வாத்திஸ்னு சொல்றோம். இவ்ளோ டெப்த்ல வந்து அவங்க பாக்குறாங்கன்னா அந்த கேரக்டர்ஸ ஃபுல்லா ரிவீல் பண்ணுங்க ப்ளீஸ். அழகு மலராட அபிநயங்கள் கூட சில மொழியும் புலம்புவது ரைட் ஆன்சரா பாத்துடலாம். அழகு மலராட அபிநயங்கள் கூட சில மொழியும் புலம்புவது வீர கொண்ட நீதாமல் வாடுகின்ற வேளை குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை பல இரவு பல கனவுல விழியில் வரும் பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சில மொழியும் புலம்புவது எங்களுக்காக இதை ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா பண்ண கல்பனா காக்காக பெரிய கைத்தட்டல். Thank you. அக்கா, அப்பா கேரக்டர் பண்ணதுக்கு ஏதாவது திட்டுறீங்களா இல்ல எப்படி? நம்ம பாத்துக்கலாமா வீட்ல போய்? இல்ல, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் முதல் தமிழ் படம். எனக்கு நான் ஒரு சின்ன சீன் பண்ணியிருக்கேன். ரேவதி மேடமோட இந்த ஹரிக்கேன் லைட்டை தூக்கிட்டு வருவேன். அவங்களுக்கு ஆக்சுவலா டான்ஸ் ஸ்டூடெண்டா பண்ணது. எனக்கும் தமிழ்ல நான் நடிச்ச முதல் படம். அப்ராக்சிமேட்லி 5 years இருக்கும்னு நினைக்கிறேன். 1985. இந்த படம், இந்த பாட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் தான் ஷூட் பண்ணாங்க. இந்த பாட்டை நேரடியாக அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன், இந்த காரிடோரில் ரேவதி மேடம் ஆடிட்டே வருவாங்க. இந்த கேரக்டரோட உயிர் போயிடும். அந்த சீன் எடுக்கும்போது நான் இருந்தேன். அதுக்காக அப்பப்போ ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு அந்த மெமரிஸை விசிட் பண்ணுறதுக்கு நான் போவேன். அந்த மெமரிஸ் விசிட் பண்ண போகும்போது எப்பவுமே கண்ணில் எனக்கு தண்ணி வரும். பட் இன்னைக்கு அதை எனக்கு ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக மாற்றி கொடுத்தாங்க அவங்க 2 பேரும். அதுக்காக நன்றி. தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ ஸோ மச்.